வண்டி அந்த மரத்துக்கிட்ட விடுவோம், இல்லைன்னா அதுக்கு வேற திட்டுவா. என் செல்லமே, என்ன பண்ற? விளையாடுறியாடி தங்கம்? ஆமாக்கா, அத்தை பாத்தீங்களா? அத்தை பிடிச்சிருந்துச்சா உனக்கு? அதானே. ஏய் ஓட்டவாயி, உங்க அப்பா வந்தோடனே எல்லாத்தையும் அப்படியே ஒளறிடுவியே. எதுக்கு அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்க? பாரு, இந்த இப்ப அழுக போறா. ஏங்க நீங்க வேற சும்மா இருங்க. அவளுக்கு உங்க செல்லம் தான், அதனால தான் என்ன சொன்னாலும் உடனே ஒப்பாய் வைக்க ஆரம்பிக்கிறா. சரிம்மா சரிம்மா, செல்ல குட்டியில அழக்கூடாது சரியா? அம்மா சும்மா சொன்னுச்சு லுலுலாய்க்கு. நீ அந்த ரூம்ல போய் விளையாடுறியா? இன்னும் உன் தம்பி ஆபீஸ்ல இருந்து வரல? இல்லைங்க, அன்னைக்கு பெர்மிஷன் கேட்டுட்டு தானே வந்தான், அதனால இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல. சரி. அப்புறம் பொண்ணு வீட்டில் பார்த்தீங்களா? குடும்பம்லாம் எப்படி இருக்கு? நல்ல குடும்பமாக தெரியுதா எப்படி? நல்ல குடும்பம் தான் சொல்கிறாங்க. அண்ணாச்சி தானே பார்த்து சொன்னார். அவர் அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, நல்ல குடும்பம் தான் அப்படின்னு சொல்கிறாருங்க. அவர் சொல்கிறாரு சரிதான், இருந்தாலும் நீங்களும் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுக்குங்க. ஏன்னா நாளை பின்ன வரப்போகிற பொண்ணு எதுவும் பேசி கீசி பிரிச்சிடக்கூடாது. இப்போ இருக்க பிள்ளைங்களாம் பாதி அப்படி தான் இருக்குதுங்க. இல்லைங்க, நாங்களும் பொண்ணை பார்த்தோம்ல, குடும்பம் நல்ல குடும்பம் மாதிரி தான் தெரியுது. பொண்ணு ஏதோ அமைதியாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு தான் நினைக்கிறோம். சரி, உங்கள் விருப்பம், பார்த்துக்குங்க. நான் சொல்கிற கடமைக்கு சொல்லிட்டேன். ஏங்க அப்புறம் ஜோசியரை போய் பார்க்கணுங்க. இன்னைக்கு நல்ல நாள் என்னன்னு கேட்கணும் அவர்கிட்ட. நம்ம ஜோசியர்கிட்ட தானே கேட்க போற? ஆமாங்க, அப்புறம் பின்ன வேற யாரை இப்போ போய் தேடி பார்த்து கேட்கறது? சரி, அப்பனா அவர் நேரில் போனாலாம் ஆள் கூட்டமாக இருக்கும். நீ என்ன எதுன்னு அவர்கிட்ட ஃபோன்லேயே கேட்டு, அதெல்லாம் அவர் நல்லா கரெக்டாக சொல்லிடுவார். சரிங்க, அப்போ நான் அவர்கிட்ட ஃபோனை பண்ணி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன். சரிம்மா, எனக்கு அங்கேருந்து வந்தது டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன். சரி, வேறு ஏதாவது ஆர்டர் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, இப்போதைக்கு இது போதும். வேறு ஏதாவது வேணும்னா சொல்கிறேன். ஓகே சார். என்ன மச்சான், இவன் கடைசி நேரத்தில் வர முடியாதுன்னு சொல்லிட்டான். விட்றா, பார்த்துக்கலாம், நீ சாப்பிடு. மேம், நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்க? ஒரு பிளேட் நூடுல்ஸ், அப்புறம் உனக்கு என்னடி வேணும்? எனக்கும் நூடுல்ஸே சொல்லுப்பா. ஓகே, இன்னும் 2 பிளேட் நூடுல்ஸ் கொண்டு வந்துடுங்க. ஓகே மேம். டேய் மச்சான், அங்கே பாடுறா, அங்கே 2 பொண்ணுங்க உட்காந்துருக்கு. மாப்பிள்ள வந்தோன்னு வேலையை காட்டாமல் சாப்பிடு. மேம், உங்கள் நூடுல்ஸ். இங்கே வைங்க. மாப்பிள்ள ஏதாவது பேச்சு போட்டு பார்க்கவா? டேய், நான் போயிடுறேன்டா சாமி, என்ன ஆளை விடு, என்னாலாம் அடி வாங்க முடியாது. ஏய் எதுக்குடி இப்போ லூசு மாதிரி சிரிக்கிற? ஏய் இல்லடி, பின்னாடி 2 பசங்க உட்காந்துருக்காங்கல்ல, அதில் ஒருத்தன் சொல்கிறான் அவங்ககிட்ட போய் பேசவான்னு கேட்குறான். அதுக்கு பக்கத்தில் இருக்கவன் சொல்கிறான், எப்போ சாமி என்னாலலாம் அடி வாங்க முடியாதுன்னு சொல்கிறான். அதான் சிரிப்பு வந்துச்சு. ஏய் என்னடி ஒட்டு கேட்குறியா? நமக்கு பின்னாடி இருக்காங்க, அதனால் அவங்க பேசுறது கேட்குது. அதுக்கு பேரெல்லாம் ஒன்றும் ஒட்டு கேட்குறதா அர்த்தம் இல்லையே. சரிடி, நீ நடத்து. ஏய் என்னடி ஓட்டாத, சாப்பிட்றி. சரி மச்சான், போலாமாடா? இதா போவான், அதுக்குள்ள என்ன அவசரம்? அப்படியாப்பா, அப்ப நீ பொறுமையா இருந்து பில்லை கட்டிட்டு வா, அப்ப நான் போறேன். என்னது பில்லை கட்டிட்டு வரவா? டேய் இருடா மாப்பிள்ள வரேன். ஏய் அங்க பாரு, அவன் முறைக்கிறான். என்னடி சிரிச்சதுக்கு இப்படி முறைச்சிட்டு போறான்? இது தேவையா உனக்கு? வா நம்மளும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். எப்பயும் நேரம் போக இன்னைக்கு நேரமே போக மாட்டேங்குது. கீதா வீட்டுக்காவது போவோம். ஐயே, இது வேற இங்கெல்லாம் உட்காந்துருக்கு. சிரிக்கி மாவ போறா பாரு. அது என்ன அந்த இழி இழிச்சிட்டு எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்குன்னு தெரியல. 7 ஊருக்கு தொங்க போட்டுக்கிட்டு. இப்படியே இப்ப நீ அழு, வாங்கினதெல்லாம் திரும்ப கடையிலே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் சொல்லிட்டேன். அந்த கலர் புக்கு வேணும். டேய் இருக்கிறத வரைஞ்சு முடிடா, இன்னொரு நாளைக்கு போய் கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வந்து தாரேன். இப்படிதான் சொல்லுவேன், அப்புறம் வாங்கியே தரமாட்டேன்.
டேய் புரிஞ்சுக்கடா, உங்க அப்பா இதை வாங்கி தரதுக்கே அவ்வளோ சலிச்சுக்கிட்டாரு. ஐயே, எதுக்கு இந்த பையன் இப்படி அழுதுகிட்டு கிடக்குறான்? வாங்கக்கா, பாருங்கக்கா அந்த பையன் பண்ற கூத்த. புக்கு வேணும்னு கடைக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொன்னா சரி, நான் அவரை வெள்ளனையே வர சொல்லி கூட்டிட்டு போனா அங்க போய் நின்றுட்டு எனக்கு கலர் பண்ற புக்கு வேணுங்கிறான். கலர் பண்ற புக்கு தானே வாங்கி கொடுக்க வேண்டியதானே. பாவம் பாரு, பிள்ளை இப்படி அழுகுறான். நீங்க வேறக்கா, இதுக்கு முன்கூட்டியே வாங்கின புத்தகத்தெல்லாம் ஒண்ணுமே உபயோகமே படுத்த மாட்டேன். பாக்குறதப்பெல்லாம் வேணும் வேணும்னு அழுகுது. சரி விடு, சின்ன பிள்ளைன்னா அப்படிதானே இருப்பேன். இப்படியே அழுதுகிட்டு இருந்தேன்னு வச்சுக்க, குச்சி எடுத்து விளாசிடுவேன். அங்கிட்டு போ. நீங்க வந்து உட்காருங்கக்கா. இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றான். அடி, இந்த கிழவிகிட்ட இருந்து தப்பிச்சு எப்படியாவது வந்துடணும்னு பார்த்தா வரையிலே ரோட்டில் உட்கார்ந்துருக்கா. ஆமாக்கா, அது இருக்கையில எங்கிட்டும் போகவும் முடியல, வரவும் முடியல, பெரும் ரோதனையா இருக்கு அதோட. ஆமாம்மா, நேற்று செவனேன்னு தோட்டத்துக்கு போயிட்டு வந்து சாப்பிட்டு விட்டு படுத்திருக்கேன். வந்து எழுப்பி இந்த மாதிரி சுப்பம்மா வீட்டில் பொண்ணு பார்க்க வந்தாங்க, உனக்கு விஷயம் தெரியுமான்னு தூங்கினவளை எழுப்பி சொல்கிறாம்மா அவ. அது எப்படி அதுக்கு மட்டும் முன்னாடியே தெரியுதுன்னு தெரியல. எனக்கே இந்த விஷயம் இன்னைக்கு காலையில் தான் தெரியும். ஆமாம், அதுதான் ஊரு புறம் சுற்றிக்கிட்டு தெரியல, ஆல் இந்தியா ரேடியோன்னு அதை சும்மா அப்புறம் சொல்கிறோம். ஆமாக்கா. அப்புறம் சரச காலையில் பார்த்தேன். எங்கம்மா போகிறேன்னு கேட்டேன். உன் வீட்டுக்கு தான் வரேன் அப்படின்னு சொன்னான். அவள் என்ன அப்படின்னா, உங்கள் அம்மா சரியாக பேச மாட்டேங்குது, முன்னாடி எல்லாம் பேசும் வரும்னு சொல்கிறேன். அவன் என்கிட்ட சமாளிச்சுட்டு போகிறா. ஆமாக்கா, காலையில் வந்தா அவள் தம்பிக்கு செமஸ்டர் ஃபீஸ் கட்டணுமாம்மா. காசு இல்லைன்னு 50,000 ரூபா கட்டணும், இருந்தால் தாங்கக்கா, நான் ஒரு 10 நாளில் தந்துடுறேன் அப்படின்னு வாங்கிட்டு போனான். அப்புறம் அதுக்கே அந்த பிள்ளையே என்ன பண்ணுறது ஏதுன்னு தெரில. இந்த தங்கச்சியை வேற பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இன்னும் ஒன்றும் சொல்லலை போல இருக்குது. அதை வேற சொன்னாங்கன்னா அதுக்கு வேற செலவு இருக்குது. அப்புறம் அதை சொல்லி என்ன பண்ணுறது? ஆமாம் போ, அதுவும் சரிதான். அது ஒத்தாள் சம்பாத்தியத்தான் அந்த குடும்பமே ஓட்டுதுங்க. இல்லை பாவம், நானும் அதை தப்பாக நினச்சிக்கிட்டேன். இங்கே நிறுத்துடா, இறங்கிக்கிறேன். டேய், வீட்லயே கொண்டு வந்து விடுறேன்டா. இல்லடா வேணாம், நான் பஸ்ல போய்க்கிறேன், நீ கிளம்பு. சரிடா, நீ அப்ப பார்த்து போய்க்க. எனக்கு வீட்டுக்கு போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணு, சரியா? வரேன். சரிடா மாப்பிள்ள. இந்த பஸ் வேற எப்போ வருமோ? ஐயோ, இவனா? அப்பவே முறைச்சவனாச்சே. இவன் எப்படி இந்த பஸ் ஸ்டாப்ல? அங்கிட்டு தான் திரும்பி இருக்கான். நம்ம வாட்டுக்கு இப்படி சைலண்டா உட்காந்துருவோம். இதுவா? இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணுது? ஐயோ, இங்கிட்டு திரும்பிட்டானே. அடிச்சு கிடிச்சிட போறான். நம்ம அங்கிட்டு திரும்பிடுவோம். லூஸா இருக்கும் போல இருக்கு இது. எப்பா பஸ் வந்துருச்சு. ஐயோ, பஸ் வந்துருச்சு. இப்படியே திரும்பிட்டு இருந்தோம், கோவிந்தா தான். என்ன இவன் இங்கேயும் நிக்கிறான்? என்னடா இது இன்னைக்கு? ச்சே. அப்பா, நம்ம ஸ்டாப் வந்துருச்சு, இறங்கி ஓடி இருக்கோம். ஓ, இறங்கிருச்சா அந்த பொண்ணு? ஓ, அப்ப இதுதான் சங்கதியா? அப்பா, எப்படா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இவன் வந்தது நல்லதா போச்சு. எப்பையும் கதவை திறந்து போட்டுக்கிட்டு தானே பேசுவாளுங்க, நமக்கு அதுல ஒரு நல்லதுதான். அப்ப அவ காலையில கையில மறைச்சு கொண்டுட்டு போனது காசை தானா? ஐயோ எப்பா, இந்த விறகு கட்டையை தூக்கி தூக்கி தலையில வச்சதுல தலை என்னமோ பாரமா இருக்க மாதிரி இருக்கு. என்னடி, என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு விறகு வேலை இல்லை, இந்த விறகு கட்டையெல்லாம் தூக்கி தலையில வச்சது தலை பாரமாக இருக்கு. காப்பி தண்ணி எதுவும் போட்டுட்டு வரவா? இல்லைம்மா வேணாம். மாத்திரை எதுவும் இருந்தால் எடுத்துட்டு வரேன், அதை போடுறியா? இல்லைம்மா வேணாம், அது சத்த நேரத்தில் சரியாயிரும். ஏம்மா, அப்புறம் அந்த மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பார்த்துட்டு போனாங்கல்ல, ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னாங்க, இன்னும் ஒன்றும் சொல்லலையா? இல்லடி, இன்னும் எதுவும் ஃபோன் பண்ணலை. அந்த அண்ணாச்சியும் நான் போய் பார்க்கல, ஒன்றும் நான் கேட்கவும் இல்லை. ஏம்மா, அப்புறம் இதெல்லாம் கேட்குறது இல்லையாம்மா? அப்புறம் என்ன நினச்சிக்குவாங்க? விருப்பம் இல்லை அப்படின்னு எதுவும் நினச்சிக்க போகிறாங்க? அப்படி இல்லடி, நம்மளும் உடனே என்ன ஏதுன்னு உடனே ஃபோன் பண்ணி கேட்டுறக்கூடாது.
அப்புறம் எதுவும் மாப்பிள்ளை எதுவும் கிடைக்காம இருக்கும் போல இருக்கு. அதான் நம்மக்கிட்ட இப்படி ஃபோனை பண்ணி கேட்குறாங்க அப்படின்னு நினச்சிக்குவாங்க. அதெல்லாம் உனக்கு புரியாது. நான் நாளைக்கு காலையில் என்ன ஏதுன்னு அண்ணாச்சிக்கிட்ட கேட்குறேன். சரி, நீங்கள் அவர்கிட்ட கேட்டு என்னன்னு சொல்லுங்கள். உமா எங்க? அழுது கேட்டால் குட்டிச்சவர் வேற எங்க? மீனா வீட்டில் தான் இருப்பா. அவள் நீ கூப்பிட்டு சொல்லிடி, அவள் கேட்க மாட்டேங்கிறா. நான் சொல்கிறதே வீடே தங்க மாட்டேங்குது. அதோட நான் என்ன அக்கப்போர் அடிக்க வேண்டியதாக இருக்குது. அம்மா, நீங்கள் சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறானா அப்புறம் நான் சொல்லி எப்படி கேட்பா? ஒரு தண்ணி மோந்துட்டு வாடினா கூட அவள் இன்னைக்கு பட்டுன்னு மூஞ்சில் அடிச்சாப்புல வச்சுட்டு போகிறா. ஏண்டி அவள் வேலையே செய்யலைனாலும் பரவாயில்ல, எனக்கு வீட்டில் அது இருந்தாலே போதும். இப்படி அப்புறம் கல்யாணம் காட்சி பண்ணுற நேரம் வரப்போயில இப்படி சுற்றிக்கிட்டு இருந்தான்னா ஊரில் உள்ளவளுக என்ன சொல்லுவாளுங்க? ஏம்மா, காலையில் கீதாக்கா வீட்டில் தானே காசு வாங்க போனேன். அப்போ அந்த அண்ணன் இருந்தாங்க. பேசிகிட்டு இருக்கையில் கேட்குறாங்க, என்ன உமாவாது எதுவும் வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறது? அப்படி இருந்தும் இல்லைனே, அவளுக்கு இந்த கல்யாண மாப்பிள்ளை வந்திருக்கு, இதுக்கப்புறம் கல்யாண வேலைலாம் கிடக்கும், அவள் இனி எங்கிட்ட வேலையை செய்வா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். என்ன இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? நான் ஒரு ஆளே என்ன தான் செய்கிறது சொல்லுங்கள். ஏண்டி நான் சொன்னாலும் நீ அவளை திட்டுற, ஏன் திட்டுறன்னு என்னைய கேட்குற. அப்புறம் நான் எப்படி தான் சொல்லி அதுக்கு புரிய வைக்கிறது? அம்மா, நீங்கள் திட்டாமல் எடுத்து பொறுமையாக சொல்லுங்கம்மா. நீங்கள் எதாக இருந்தாலும் கற்றுனீங்கன்னா அப்புறம் அவள் எப்படி காது கொடுத்து கேட்பா? சரிடி அம்மா, அவள் வந்தோன்னே நான் எடுத்து சொல்கிறேன். அது அப்படி இருந்தும் கேட்கல அப்புறம் என்னை வேற மாதிரியே தான் பாப்பா. ஏ மீனா, மணி என்னல ஆகுது? ஏய் மணி என்ன ஆனா ஆகட்டும், பாட்டப்பாரு. இல்லை சொல்லல, அப்புறம் வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா என்னை தொலைச்சிரும். மணி 6 மணி ஆக போகுது. 6 மணியா? ஆமா, அதுக்கு எதுக்கு இப்படி வாயை பழக்கிற? ஏ போல, நான் அங்கிட்டு கிளம்புறேன். உங்கள் அம்மா வேற இந்த பக்கம் இங்கிட்டு வந்துட்டா திட்டுவாங்க, வீட்லேயும் போய் வாங்க முடியாது. போகிறேன், பாய்.